18 மாசம் ஏரியாஸ் வேணும். 18 மாசம் ஏரியாஸ் வேணும். வேண்டும் வேண்டும். 18 மாசம் ஏரியாஸ் வேணும். வேண்டும். அடிக்காதே அடிக்காதே. பணத்தை கொடுக்க வேண்டும். வைக்காதே 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 வைக்காதே. அதாவது 24 நாள் வேலை தந்தால் நாங்கள் கட்டாயமாக 18 நாள் வேலை செஞ்சு ஆகணும். அந்த 18 நாட்களுக்கும் 18 கிலோ படி நாங்கள் கட்டாயம் ராத்தல் எடுக்கணும். முன்னே நாங்கள் வேலை செய்யும் பொழுது 16 கிலோ எடுத்த பொழுது எங்களுக்கு சம்பளம் கிடைச்சி 620 ரூபா கிடைச்சி. இப்போ எவ்வளோ திறமை கிடைக்குது? 18 நாள் வேலை செஞ்சால் 730 ரூபான்றாங்க. அதே 1 கிலோ குறைஞ்சி 17 கிலோ நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது. எல்லா தோட்ட தொழிலாளர்களுக்கும் கிடைக்க போகிற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 590 ரூபா மட்டுமா. எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். 60 ரூபா அதில் இல்லை. இது என்ன கூட்டு ஒப்பந்தம்? இது யார் பண்ண கூட்டு ஒப்பந்தம்? இதை மக்களை ஏமாத்துறதா? இது தோட்ட தொழிலாளிகளை ஏமாத்துறாங்களா? கரப்பத்தில் பெல்மோரல் தோட்டத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஏற்கனவே நீங்கள் பண்ணின ஒப்பந்தத்தில் எங்கள் வயிற்றுல தான் அடிச்சிருக்கீங்க. எங்கள் ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு சார்பாக இல்லை, நீங்கள் தோட்ட நிர்வாகத்துக்கு சார்பாக தான், கம்பெனிக்காரனுக்கு சார்பாக தான் இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த கலெக்டரேட் மொத்தம் எடுத்து பாருங்கள். நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் யாருக்கு லாபம் யாருக்கு அநியாயம்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியுமா, போராடுற டைமில் நீங்கள் 2 பேரும் எல்லாம் இந்தியாவுக்கு போயிட்டேன்னு சொல்லி. முதல்ல போயிட்டு இந்தியாவிலேருந்து நீ பெட்டி வாங்கிட்டு வந்துட்டியா, இல்லை அடுத்த நாள் போயிட்டு 2 நாளைக்கு முன்னுக்கு போயிட்டு நீ பெட்டி வாங்கிட்டு வந்தியா? இப்போ நான் நினைக்கிறது அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த மலையகத்தில் உள்ளவன் ஏமாறுறான்னு நினைக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மலையகத்தில் உள்ளவன் யாருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பெண்ணை எங்களுக்கு வயிற்றுல அடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த கொம்பெனிக்காகத்தான் நீங்கள் பேசுறீங்க தவிர அரசாங்கம் கூட மலையகத்தான கொண்டுருச்சு. இந்த பெண்ணும் வித்துட்டீங்க. மலையகத்தை அரசாங்கத்தை தொழிலாளி அவங்கள பற்றி இந்த அரசாங்கம் கூட வித்த மாதிரி தான் வருது. கொம்பெனிக்கு வித்தாச்சு. ஏன்னு கேட்டால் இந்த வெள்ளக்கார காலத்தில் அடிமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ அடிமையாக நடத்தி நாளையிலேருந்து வேலை வாங்குறாங்களாம். அதனால தான் இந்த போராட்டமாகவும் இது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்கள் 18 கிலோ எங்களுக்கு பேருக்கு 18 கிலோ வேணும்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் எல்லாமே தோட்ட தொழிலாளிகள்னு சொன்னால் பெல்மரா தோட்டத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேர் எங்களுக்கு 18 கிலோ எடுக்க இயலாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் 18 கிலோ எடுத்துருவோம். இதுக்கு மேலே எங்களுக்கு 18 கிலோ எடுக்க இயலாது. மலைகள்லாம் மறந்துக்கிறது ஒன்றும் கிடையாது, மலைகள் கொழுந்து கிடையாது. எங்களுக்கு இன்னைக்கு எடுத்த 18 கிலோ நாளைக்கு எடுன்னு தோட்டத்தில் ஐயாமாரு கங்காணிமாரு எங்களை இம்சப்படுத்துறாங்க. எங்களுக்கு முடியாதுங்கிறதுனால தயவு செஞ்சு இந்த சம்பளத்தை நீங்க சரியான முறையில் ஒப்பந்தம் பண்ணதுனால 18 கிலோவுக்கு நீங்க கேட்டிருந்தா இதுக்கு முன்ன நீங்க கதைச்சிருக்கணும். தோட்ட தொழிலாளிகிட்ட கதைச்சிக்கிட்டு நீங்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தா 18 கிலோ எங்களுக்கு எடுக்க இயலுமா, இந்த சம்பளத்துக்கு தகுந்த எங்களுக்கு முடியுமாங்கிறத நாங்க கதைச்சிருப்போம். இன்னைக்கு நீங்க 18 கிலோ இடத்தட்டுல வந்து எங்களை எடுன்னு சொன்னா எங்களால முடியாதுங்கிற ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு